السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. وعليكم السلام ورحمة الله تعالى وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. وقد قال الله تعالى في شأن حبيبه مخبرا وعامرا تعليما وتكريما إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. وقال الله تعالى في مكان آخر ولو كنت فظا غليظ القلب لانفضوا من حولك. صدق الله العظيم. நம்மை எல்லாம் முஸ்லிமாகவும் முஃமினாகவும் பிறக்கச் செய்து மேலும் தனது ஹபீப் நாயகம் ஈருலக இரட்சகரின் பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த அருள் நிறைந்த உம்மத்தில் ஒரு அங்கத்தினராக பிறக்கச் செய்தானே, அத்தகைய அல்லாஹ்விற்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். மேலும் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற திருக்கலிமாவின் விளக்கத்தை நாமும் அறிந்து கொள்வதற்காக வேண்டிய ஒரு காமிலான ஷேഖை அருள் புரிந்தானே, அத்தகைய அல்லாஹ்விற்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். நண்பர்களே, இந்த மன்றத்தில் எனக்கு வழங்கப்பட்ட தலைப்பு என்னவென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த புரட்சி. இக்காலகட்டத்தில் பார்த்தால் எனக்கெல்லாம் 40 வயது ஆகிவிட்டது. புதுமையின் முதல் படியை நான் அடைந்து விட்டேன். இதற்கு மேல் ஓய்வை தவிர எனக்கு வேறு எதுவும் இல்லை என்று கூறிவிட்டு தன் வாழ்க்கை அவ்வளவுதான், தன் வாழ்க்கை லட்சியங்கள் எல்லாம் அவ்வளவுதான் என்று பள்ளிவாசலிலே சிலர் இருக்கிறார்கள். ஆனால் பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக ஆக்கப்பட்டது 40 வயதில் தான். அவர்கள் தன்னுடைய 50 வயதுக்கு மேல்தான் போர்களில் எல்லாம் கலந்து கொள்ள ஆரம்பித்தார்கள். கிட்டத்தட்ட தன்னுடைய அந்த முதுமை காலத்தில் 27 போர்களில் தான் நின்று போரிட்டார்கள். மேலும் 70க்கும் மேற்பட்ட போர் கூட்டங்களை எல்லாம் நியமித்து அனுப்பிவிட்டார்கள். இவ்வாறாக தன்னுடைய புரட்சியையே ஆரம்பித்ததே பெருமானார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய முதுமை காலத்தில் தான். நண்பர்களே, புரட்சி என்றால் என்ன என்று பார்த்தோமேயானால் மிகவும் மோசமான நிலையில் உள்ள ஒரு சமுதாயத்தை புனிதரிலும் புனிதராக மாற்றுவதுதான் புரட்சி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேற்கொண்ட அந்த புரட்சியுடைய முறையை பார்த்தோமேயானால் சென்னம் சென்னமாக புரட்சி செய்தார்கள். நண்பர்களே, உதாரணமாக தொழுகையை பார்த்தோமேயானால் காலகட்டத்தில் இப்பொழுது உள்ள சட்டத்தை போல எல்லாம் இல்லை. அப்பொழுது பேசலாம், என்ன வேணா செய்யலாம், ஆனால் ஒரே இடத்தில் நிற்க வேண்டும், திரும்பலாம், என்ன வேணா செய்யலாம். ஆரம்ப காலத்தில் அப்படி ஒரு சட்டம் இருந்தது. பிற்காலத்தில் என்ன பண்ணிவிட்டார்கள், அபிசலேசம் அவர்கள் அபிசீனியா என்ற நாட்டிற்கு ஹிஜ்ரத் செய்த பின்பு பேசுவதை தடை செய்து விட்டார்கள். பிறகு
காலங்கள் கடக்கிறது, பேசுவதை தடை செய்ததை போன்று இஷாரா காட்டுவதை தடை செய்தார்கள். பிறகு தலையை திருப்புவதை தடை செய்தார்கள். அதற்கும் கொஞ்சம் சிறிது காலம் கழித்து கண்களை காட்டி ஜாடை காட்டுவதை தடை செய்தார்கள். இறுதியாக தம்முடைய கல்வை மற்ற இடத்தில் அலைய விடாமல் இன்னி வஜ்ஜஹ்து வஜ்ஹி லில்லதி ஃபதர ஸமாவாதி வல் அர்த், அல்லாஹ்வின் பக்கமே முழுமையாக தன் கவனம் இருக்க வேண்டும் என்பதாக ஆக்கிவிட்டார்கள் நண்பர்களே. காரணம் என்ன? ஒரு மனிதனுக்கு ஒரே நேரத்தில் ஒட்டுமொத்த சட்டத்தையும் தீர்த்தால் அவனுடைய கல்வதை ஏற்காது. இப்பொழுது 1வது சும்ரா மாணவர் இருக்கிறார், நேற்று தான் வந்திருக்கிற மதரசாவிற்கு. அவருக்கு மதரசாவுடைய சட்ட திட்டங்களுக்கு 100% கட்டாயமாக அவர் கடைபிடிக்க வேண்டும் என்று சொன்னால் அவரால் எவ்வாறு இயலும்? அவரை விட வேண்டும், விட்டுதான் பிடிக்க வேண்டும். இதே ஒரு மேல் சும்ரா ஒதுக்கிறார்கள், அவர்கள் செய்தால் அவர்கள் முடி வைக்க முடி பாக்ஸ் கட்டினா அந்த மாதிரி அடிச்சுட்டு வராங்க, விடுவாமா? எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையாண்ட முறை என்ன? சிறிது சிறிதாக தர்பியத் செய்துதான் அவர்கள் சீர் செய்தார்கள் நண்பர்களே. ஆரம்ப காலகட்டத்தில் குடிக்கலாம் என்று ஒரு சட்டம் இருந்தது. அப்போது அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மது அவர்களா அல்லது அனஸ் ரலியல்லாஹு தெரியவில்லை, சஹாபி குழப்பம் இருக்கிறது. ஒரு சஹாபி மதர்ந்து விட்டு தொழுகிறார்கள். என்ற ஆயத்துக்கு நீங்கள் வணங்கும் ஒன்றை நான் வணங்க மாட்டேன் என்ற அந்த ஆயத்துக்கு பகரமாக அஅபுது மா தஅபுதுன் என்று அந்த போதையில் ஓதிவிட்டார்கள் நண்பர்களே. ஆயத்து இறங்குகிறது, நீங்கள் போதையாக இருக்கும் நிலையில் தொழுகையின் பக்கம் நெருங்காதீர்கள் என்பதாக ஆயத்து இறங்கிவிட்டது. முதலில் கொடிக்க அனுமதி இருந்தது, பின்பு தொழுகையின் பக்கம் நெருங்காதீர்கள், போதையில் தொழுகையின் பக்கம் நெருங்காதீர்கள் ஆயத்து இறங்கிவிட்டது. அதுக்கப்புறம் ஃபஜ்ர் டு லொகர் ரொம்ப நேரம் கேப் இருக்கு, அப்ப குடிச்சுக்கலாம், பிரச்சனை இல்லை. லொகர் டு அசுர் ரொம்ப நேரம் கேப் இருக்கு, அப்ப குடிச்சுக்கலாம், பிரச்சனை இல்லை. இஷா டு ஃபஜ்ர் குடிச்சுக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் அஸ்ர் மக்ரிப் இஷா இங்கன்னா குடிக்க முடியாது. முதலில் எப்படி குடிக்கவே முடியாது, அதுக்கப்புறம் இந்த 3 வக்கத்தில் குடிக்க கூடாது என்பதாக சட்டம் இறங்கியது. என்ற இந்த முஸ்லிம்களுடைய அந்த கல்விகள் எல்லாம் இந்த சட்டத்தை உறுதிப்படுத்தி விட்டதோ, ஏற்க தகுதி பெற்று விட்டதோ, அதுக்கப்புறம் ஆயத்து இறுதியில் இறங்குகிறது, யாரும் குடிக்கவே கூடாது, குடிப்பது ஹராம் என்பதாக இறங்கிவிட்டது. இவ்வாறுதான் ஒரு விஷயத்தை ஒரு மனிதனுக்கு அதே நேரத்தில் முழுமையாக ஏற்கினால் அவன் கல்வி ஏற்காது. சிறிது சிறிதாக சென்னம் சென்னமாக சொன்னால் தான் அவன் கல்வி அதை ஏற்றுக்கொள்ளும் நண்பர்களே. இவ்வாறாக ஆரம்ப காலத்தில் முஸ்லிமாக விட்டு வெளியூருக்கு சென்று ரொம்ப காலம் கழித்து ஒரு சஹாபி வருகிறார்கள். வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை வைக்கிறார்கள், பின்னால் நின்று தொழுகிறார்கள். இவர்களுக்கு சட்டம் மாறியது அவர்களுக்கு தெரியாது. உடனே ஒரு நபர் தும்மியதற்கு சத்தமாக இரஹமுக்கல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டாங்க அந்த சஹாபி. பக்கத்தில் இருக்க எல்லா சஹாபியும் தொடையில அடிக்கிறாங்க, அப்படியே பார்வையாலே அப்படியே முறைக்கிறாங்க எல்லா சஹாபி தொழுகையில. அப்ப அடிக்கிறது ஜாயிஸா இருந்துச்சு அந்த காலத்துல, சரிங்களா? அதுக்கப்புறம் தான் அதுவும் மொத்தமா தடுக்கப்பட்டுச்சு. எல்லாரும் இப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லி இந்த சஹாபி என்ன பண்றாங்க, உங்களுடைய தாய்மொழி இழக்கட்டுமாக அப்படின்னு சொல்லிட்டு தொழுகை முடிச்ச பின்னாடி ரசூல்லா கூப்பிட்டு சொன்ன இந்த முறையை பத்தி சஹாபி சொல்றாங்க. என்னுடைய தாயும் என்னுடைய தகப்பனும் பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அர்ப்பணமாகட்டுமாக. மா ரஅய்து முஅல்லிமன் அபலஹு வலா பஅதஹு அஹ்ஸன தஅலீமன் மின்ஹு. அவர்களை விட ஒரு மிக சிறந்த ஒரு ஆசிரியரை நான் அவர்களுக்கு முன்னும் பின்னும் பார்த்ததில்லை. ஃபவல்லாஹி அல்லாஹ் மீது சத்தியமாக, மா கஹரனி வமா பரபனி வலா ஷதமனி, அவர்கள் எங்களை வெறுக்கவும் இல்லை, அடிக்கவும் இல்லை, திட்டவும் இல்லை. கூறிவிட்டு அவர்களுக்கு கொடுக்கிறார் நண்பர்களே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொறுமையாக சென்று சட்டங்கள்லாம் மாறிடுச்சுமா, இனிமேல் தொழுகையில் வந்து இப்படின்னா பேசக்கூடாது, தொழுகை முடிஞ்சு போயிடும், இனிமேல் சொல்லாதீங்கம்மாங்கிற மிகவும் அழகிய முறையில் பொறுமையாக சொல்கிறார்கள் நண்பர்களே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புரட்சி என்ற உடனே ஆயுதங்களை எல்லாம் தூக்கவில்லை.
அவர்கள் தூக்கிய முதல் ஆயுதம் குணம் என்பவர்களே. அஹ்சனுல் அஹ்லாக், தன் மீது மிகவும் வெறுப்பாக ஒரு மூதாட்டி குப்பையை கொட்டுகின்ற அந்த மூதாட்டியுடைய மனது மாறி முஸ்லிமாகிறார்கள். அந்த அளவு குணத்தால் புரட்சி செய்தார்கள் நண்பர்களே. யமாமா என்ற நாட்டுடைய சுமாமா என்ற ஒரு மன்னன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொல்வதற்காக வருகிறான். சஹாபாக்கள் அவர்களை பிடித்து விட்டார்கள். பிடித்து பள்ளிவாசல் தூண்களே கட்டி போட்டு விட்டு 3 நாள் கழித்து அந்த மனிதன் சொல்கிறான், முஸ்லிமாகி விட்டு அந்த மனிதன் முஸ்லிமே ஆகிவிட்டு வந்து சொல்கிறார், யா ரசூலுல்லாஹ், இதற்கு முன் வரை இந்த உலகத்திலேயே மிகவும் வெறுப்பான ஒரு நபராக நீங்கள் தான் இருந்தீர்கள். ஆனால் இந்த உலகத்திலேயே மிகவும் எனக்கு பிரியமான நபராக நீங்கள் ஆகிவிட்டீர்கள் யார சொல்ல என்று கூறுகிறான். அந்த நபர், அந்த சஹாபி கூறுகிறார்கள், அவர்கள் ரசூலுடன் இருந்த காலம் எவ்வளவு? 3 நாட்களில் அவர்கள் முஸ்லிம் ஆகிறார்கள் நண்பர்களே. இவ்வாறாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போர் செய்து புரட்சிகளை ஆயுதங்களை கொண்டு கையாண்டு முஸ்லிமாக்குவதை விட தன்னுடைய குணத்தால் முஸ்லிமாக்கியதுதான் அதிகம் நண்பர்களே. இவ்வாறாக ஷேக் நாயகம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள், யாரையும் நீங்க அடிக்க வேணாம், பாசமா சொல்லி புரிய வைங்க அப்படின்றோம். அந்த புதுமரம் வந்து எவ்வளவு குழப்பமா இருக்கு, என்னடா நீங்க இப்படி சொல்றாங்க அப்படின்னு. அப்படின்றோம். ஆனால் என்னைக்கு அந்த ஷேஃபுடைய இல்மு தாலிமை எல்லாம் நாம் கொஞ்சம் கொஞ்சமாக விளங்குகிறோமோ அப்பொழுதுதான் அவர்கள் கூறும் ஒவ்வொரு விஷயங்களும் நமக்கு விளங்க வரும் என்பவர்களே. காமிலான உஸ்தாதுக்கு அடையாளம் என்று 100 விஷயங்களை எழுதுகிறார்கள். அதில் ஒன்றுதான் அந்த உஸ்தாத் அடிக்காமல் அந்த மாணவரை திருத்துவது என்று எழுதுகிறார்கள் நண்பர்களே. நபி அவர்கள் செய்த அந்த புரட்சியின் பலன் எவ்வளவு என்ன தெரியுமா? வெறும் ஒரு முட்டைக்காக வேண்டி 200 வருட காலமாக சண்டையிட்ட ஒரு சமுதாயத்தை, அந்த அளவுக்கு யாருக்கும் விட்டு கொடுக்க கூடாது என்று இருந்த சமுதாயத்தை தன்னுடைய 7 கடல் தண்ணீரையும் பருகினாலும் அடங்காத தாகமுடைய அந்த சகராத்து வேளையிலே, என்னை விடுங்கள், என்னுடைய சகோதரர் அங்கு தாகத்தில் இருக்கிறார், அவருக்கு சென்று தண்ணீர் கொடுங்கள் என்று சொல்லும் மனதை வரவைத்தவர்கள் என் பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நண்பர்களே. ஒரு மனிதர் ஆகவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போன்றே அவர்கள் கூடிய வரசத்துல் அன்பியாவாகிய உலமா பெருமக்கள் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தஆலா நம்ம எல்லாம் மார்க்க சேவை செய்வானாக. நாமும் நம்முடைய நபிநாதரை போலவே அழகான குணங்களை கொண்டு மக்களுடன் பழகி அவர்களை சீர்திருத்துவதற்கு அல்லாஹ் நமக்கு அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.